3 முறை பஞ்சமந்திரத்தை சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். நமோ அரிஹந்தானம் நமோ சித்தானம் நமோ அரிஹானம் நமோ உஜ்ஜாயனம் நமோ சவசவனம் ஏசோ பஞ்சநமோகார சர்வபவபநாசனம் மங்களானஞ்ச சர்வேஷி பரமம் மங்களம். நமோ அரிஹந்தானம் நமோ சித்தானம் நமோ அரிஹானம் நமோ உஜ்ஜாயனம் நமோ சவசவனம் ஏசோ பஞ்சநமோகாரம் சர்வபாவபநாசனம் மங்களானஞ்ச சர்வேஷன் பரமம் மங்களம். நமோ அரிஹந்தானம் நமோ சித்தானம் நமோ அரிஹானம் நமோ உஜ்ஜாயனம் நமோ சவசவனம் ஏசோ பஞ்சநமோகாரம் சர்வபாவபநாசனம் மங்களானஞ்ச சர்வேஷன் பரமம் மங்களம். ஏசோ பஞ்சநமோகாரோ சர்வபாவபநாசனம் மங்களானந்த சர்வேஷன் மங்களம். मंगलम. बोलो आदिश्वर भगवान की जय. भक्तामृत स्तोत्र की जय. मानतुंगाचार्य महाराज की जय. जमशासन देव की जय. 24 तीर्थंकर भगवान की जय. अभी गूगल मीट लो वामा. ओके अन्ना. श्लोकத்தை பார்க்கலாம். மத்தத்விபேந்திர மிருகராஜ தவானலாஹி சங்கிராம வாரிதி மகோதர बंधनोत्थम तस्याशु नाश मुपयाति भयं भीयेव यस्तावकं स्तवमिमं मतिमानभीते मत्तद्विपेन्द्र मृगराज दवानलाहि संग्राम वारिधि महोदर वंदनोत्तम तस्याशु
नाश नाश मुपयाति मुपयाति भयं दियेव भयादेव यस्तावकं यत्तावतं स्तवमिमं मतिमानधीते இது நம்ம பாடினா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். मत्तद्विपेन्द्र मृगराजदवानलाहि संग्रामवारिधि महोदरभन्दनोत्थम् तस्याशु नाशमुपयाति भयं दियेव यस्तावकं स्तवमिमं मतिमानधीते मत्तद्विपेन्द्र मृगराजदवानलाहि संग्रामवारिधि महोदरभन्दनोत्थम् तस्याशु नाशमुपयाति भयं दियेव यस्तावकं स्तवमिमं मतिमानधीते मत्तद्विपेन्द्र मृगराजदवानलाहि संग्रामवारिधि महोदरबन्धनोत्थम् तस्याशु नाशमुपयाति भयं दियेव यस्तावकं स्तवमिमं मतिमानधीते பார்க்கலாம். பத உரை இயைய எந்த மதிமான புத்திசாலியானவன் தாவகம் உம்மை பற்றிதான இமம் ஸ்தவம் இந்த துதியை அதிதி மனப்பாடம் செய்கின்றனோ சத்ய அவனுக்கு மந்து விபேற்ற மதம் பிடித்த யானை மிருகராக சிங்கம் தமானல காட்டுத்தீ ஹகி சர்ப்பம் சங்கிராம போர் வாகிதி கடல் மகோதர மகோதரம் என்னும் நோய் பந்தத சிறைவாசம் இவர்களால் உத்தம் தோன்றிய பயம் பயமானது பியேவ பயந்தவை போல் ஆசு விரைவில் நாசம் அழிவை உபயாதி பெறும். விளக்கம். உங்களுடைய திருநாமத்தை பக்தி சிரத்தையுடன் நினைத்து ஜபம் செய்பவர்கள் தங்களுக்கு யானை சிங்கம் காட்டுத்தீ அறம் போர் சமுத்திரம் மகோதரம் என்னும் நோய் சிறைவாசம் முதலியனவைகளால் ஏற்படும் பயம் விரைவில் விலகும். வீதராக பகவானை வணங்குவதால் முக்தியை பெறலாம் என்பதை தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகத்துல மானத்துங்காச்சாரியர் இந்த மனுஷ குலத்தின் துக்கத்துக்கு காரணமானதே பயம்தான். நம்மளுக்கு இதாயிடுமா அதாயிடுமா, நம்ம கிட்ட பைசா இல்லாத போயிடுமா, இல்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு புது நோய் வந்துடுமா, எல்லாமே பயம். நம்ம அது வருமா இல்லையா தெரியாது, அது வர்றதுக்கு இன்னும் முன்ன ரொம்ப நம்ம பயம் பட்டுக்கிட்டு இருப்போம். அதனால நம்மளோட துக்கம் அதிகமாகிட்டு இருக்கும். அது பத்தி தான் இங்க பேசுறாரு. ஆல்ரெடி நம்ம 38வது ஸ்லோகத்துல இருந்து ஒரு பயமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
இப்போ அது எல்லா பயத்தையும் ஒரு டைம் ரீவிசிட் பண்ணி அது எப்படி போக்க வைக்கலாம் அப்படின்ற பத்தி பேசுறாரு. நம்ம இது வரைக்கும் இன்னும் பயத்தை பார்த்தோம். 8 விதமான பயத்தை பார்த்தோம். மதத்தில் இருக்கும் யானை, சிங்கம், காட்டுத்தீ, சர்ப்பம், யுத்தம், சமுத்திரம், மகோதரம் எம்ப நோய், சிறைவாசம். இதுதான் 8 ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா? அது 8 ஸ்லோகத்திலையும் இந்த 8 பயத்தை பத்தி பேசணும். இது எல்லா பயத்தையும் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரு பகவானின் ஸ்துதி பண்றாரோ, யாரு பகவான நினைக்கிறாங்களோ அவருக்கு இந்த எல்லா பயம் அன்றது இருக்கட்டும், அந்த பயம் வந்து கிட்ட கூட நெருங்காது என்ற மாதிரி சொல்றாரு. நம்ம வரி பகவானுடைய ஸ்துதி பண்ணாலே போதும். அது வந்து நம்ம பக்தாமரம் மட்டும்தான் சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம பஞ்சமந்திரம் சொல்றோம் இல்லையா? அந்த பஞ்சமந்திரமே வந்து ஸ்தோத்திரத்தின் ராஜான்னு சொல்லுவாங்க. வரி நம்ம பஞ்ச மந்திரத்தை சொன்னாலே வேற எந்த ஸ்தோத்திரமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம மனுஷர்ன்றதுனால நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஒரே மாதிரியான வேலையை செஞ்சா வெறுத்துடும். அதனால்தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழியில நம்ம பகவான வணங்குறதுக்காகட்டும் இல்ல அவரை நினைக்கிறதுக்காகட்டும் நிறைய ஸ்தோத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஓகே, நான் வரி பஞ்சமந்திரத்தையே வந்து ஒரு நாள் ஃபுல்லா சொல்ல முடியாது, பஞ்சமந்திரம் ஒரு அவர் சொல்றேன், அதான பிறகு வேற என்ன பண்ணலாம், ஓகே பக்தாமரம் ஒரு அவர் சொல்லு, அதான பிறகு என்ன பண்ணலாம், ஓகே ஜின ராமாயணத்தை படி ஒரு அவர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல நம்ம பகவானை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கணும், இல்ல பகவானை பத்தி பகவானை நம்ம வணங்கணும், இல்ல அவரை ஆராதிக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி பல ஸ்தோத்திரம் வந்துச்சு. ஏதாவது ஒரு வகையில நம்ம பகவானை ஸ்துதி பண்ணிட்டு இருந்தாலே போதும், இந்த எந்த மாதிரியான பயமும் வராது அப்படின்றதுதான் இங்க மானத்துங்க ஆச்சாரியர் சொல்றாரு. ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைன்னா நம்ம அங்கிள் ஜின ராமாயணம்னா என்னது அங்கிள்? ஜின ராமாயணம் அப்படின்னா ஜெயின்ல கூட அந்த சேம் ராமாயண காட்சிகள் வரும். அதே போல ஜெயின்லயும் வந்து சேம் அதே மாதிரி காட்சி. ஆனா வந்து ஜெயினிசம்ல இருந்து நம்ம அந்த இதுவை எப்படி பார்க்கிறோம், அந்த ராமாயணத்தை எப்படி பார்க்கிறோம்ன்றதுதான். அதுவும் வந்து புக்ஸ் இருக்கு, நிறைய பேர் யூடியூப்ல கூட வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. அது புக்கும் கிடைக்கும், புக்கை நம்ம வாங்கி படிக்கலாம், இல்ல யூடியூப்ல கூட நிறைய வீடியோஸ் இருக்கு, அதை பத்தியும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜின ராமாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைன்னா நம்ம மந்திரத்தை பார்க்கலாம். நம்ம ரித்தி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ரீம் அர்ஹம் நமோ சர்வ சித்தாய தனானாம் வட்டமானானாம் ஜோம் ஜோம் நம ஸ்வாஹா. ஓம் ரீம் அர்ஹம்
நமோ சர்வசித்தாய தனானாம் வர்தமானானாம் ஜ்ரோம் ஜ்ரோம் நம ஸ்வாஹா. இது நாம பாடினா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஓம் ரீம் அர்ஹம் நமோ சர்வசித்தாய தனானாம் வர்தமானானாம் ஜ்ரோம் ஜ்ரோம் நம ஸ்வாஹா. ஓம் ரீம் அர்ஹம் நமோ சர்வசித்தாய தனானாம் வர்தமானானாம் ஜ்ரோம் ஜ்ரோம் நம ஸ்வாஹா. இப்போ சித்தி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் நமோ ஹ்ராம் ஹ்ரீம் ரூம் ஹ்ரஹ யக்ஷ ஸ்ரீம் ஹ்ரீம் ஃபட் ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே உன்மத பயஹராய நமஹ. ஓம் நமோ ராம் ரீம் ரூம் ரஹ யக்ஷ ஸ்ரீம் ஹ்ரீம் ஃபட் ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே உன்மத பயஹராய நமஹ. யாருன்னா 40ல இருந்து 46 வரைக்கும் ரிவைஸ் பண்றீங்களா? இன்னும் ஒரு ஸ்லோகம் தான் இருக்கு. சொல்றீங்களா? ஓகே. இந்த ஸ்லோகத்தோட பர்பஸ் மட்டும் பார்த்துடலாம். நம்ம இந்த ஸ்லோகத்தோட மீனிங் பார்த்தோம். ஃபார் ஓவர் கம்மிங் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபியர்ஸ். நம்மளுக்கு என்ன பயம் இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை சொன்னா அந்த பயம் போயிடும் என்றதுதான் இந்த ஸ்லோகத்தோட பர்பஸ். சொல்றீங்களா? 40ல இருந்து சொல்லுங்க. अल्पान्तकाल भवनोत्तरवह्निकल्पं तावानलं ज्वलितमुज्ज्वलमुज्ज्वलिङ्गं विश्वन्तिकचूमिवसम्मुखमाभरणं त्वन्नामकीर्तन जलं समयत्य रक्तेशनं समतकोकिलकण्डनीलं क्रोधोदगं पनिनमुत्पन्नमाभदण्डम् आक्रामदिक्रमयुगेन निरिष्ट सिंहस् त्वन्नामनागतमिनि हृद्यस् पुंसा वल्कद्रक्तेशनं वल्कत्तुरङ्ग गजगर्जित भीमनाद माधव बलं बलवतामपि भूपतिनाम् उद्यत् दिवाकरमयोग सिगाभितत्तं त्वन्नाम कीर्तनात् तमैवासु पिदामुपैति कुन्दाक्रवृन्द गजशोणित वारिवाह वेगावतार तरण दुर्योध भीमे युद्धे जयं विजित दुर्जय
विजितदु जयदश त्वत्पादपङ्कज त्वत्पादपङ्कजं वनश्रयान्नो लभन्ते वनश्रया लभन्ते अम्बोनिधौ अम्बोनिधं क्षुदबीदभीक्षण सुदबीदभीक्षण नगर शक्र पाडिनबीड पयदो लव रंगतरंग सिगरस तिदयान पादास त्रासं विहाय भवति सम्रनाद व्रजन्ति अंकल अவ்வளவுதான் अंकल தெரியும் ஓகே ஓகே நம்ம கிட்ட வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு பரவாயில்ல வேற யாருன்னா சொல்றீங்களா இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு ஸ்லோக்கை தான் கவர் பண்ணியிருக்கோம் இந்த வீக்கு ஹோம்ஒர்க் வந்து எல்லாம் நல்லா ரிசைட் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க 1 to 47 ஒரே ஒரு ஸ்லோக்கா தான் இருக்கு 3 times எழுதுங்க உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும் அப்படியே மெமரைஸ் ஆகிடும் அதே போல் ரிவிஷன் செஷன்ஸ் நல்லா போயிட்டுருக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ரிவிஷன் செஷனில் மீட் பண்ணலாம் வேறு எதுவும் கொஸ்டின் இல்லை அப்படின்னா ஒரு டைம் நம்ம பஞ்சமந்திரம் சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம் நமோ அரிஹந்தானம் नमो सिद्धानं नमो हरियानं नमो वज्रायानं नमो रये सर्वसगुणं येसो पञ्चनमोकार सर्वपापनाशन मङ्गलानं च सर्वेशिं परमं विमङ्गलम् बोलो आदिश्वर भगवान की जय मकर स्तोत्र की जय गंगाचार्य महाराज की जय शासन देव की जय योगीश्वर भगवान की जय இன்னும் practice sessionல மீட் பண்ணலாம் bye 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 thank you bye thank you